ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளும் நிறைய வீடியோஸில் ஆர்கானிக் இயற்கை விவசாயம்ன்ற வார்த்தையெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஹோம்மேடாக வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே அது ஆர்கானிக் ப்ராடக்ட்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கண்டிப்பாக இல்லை. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்றது அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ப்ராடக்ட்டே ஒன்று எடுத்துக்கிறேன். சாம்பார் பொடி தயாரிக்கிறேன் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 வகையான ரா மெட்டீரியல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி. அது எல்லாத்தையுமே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட இருந்து வாங்கி அதில் தயாரிக்கிற பொருளை தான் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரி, இயற்கை விவசாயம் பண்ணுறதுனா என்னது அப்படின்னா, நம்ம இப்போ வீட்டில் ஒரு காய்கறி செடி வளர்க்குறோம் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் விதை போடுறோம், இல்லை தக்காளி விதை போடுறோம். அந்த செடி வளர்ந்து அதில் ஒரு கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காயோ தக்காளியோ விளைஞ்சு வரும்போது அது அப்சல்யூட்லி இயற்கை விவசாயம் தான், ஆர்கானிக் ஃபார்மிங் தான். அதில் நம்ம காய் நிறைய காய் வரணும்னோ, இல்லை நிறைய தக்காளி எனக்கு கிடைக்கணும், எனக்கு வந்து கிடைக்கிற கத்திரிக்காய் வந்து வீட்டுக்கு சமையலுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு நம்ம அதில் ஏதாவது கெமிக்கல் உரம், உரக்கடையில் வந்து கெமிக்கல் உரம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி அதில் அந்த மண்ணிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கெமிக்கல் உரம் சேர்த்து நம்ம அதை விளைச்சல் எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லை. இதே ஃபார்மிங் மெத்தடை ஃபார்மர்ஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க விவசாயத்தை வந்து இயற்கை முறையிலே பண்ணி அதில் விளைச்சல் எடுக்கிறவங்க தான் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். செயற்கை பூச்சிக்கொல்லிகள் எதுவுமே அதில் பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதாவது பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கெமிக்கல்ன்ற வார்த்தைக்கே அங்கே இடம் இருக்காது. இயற்கை முறையில் பூச்சியை விரட்டுறதுக்கு இல்லை அந்த விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ அந்த முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த அந்த விளைச்சலை எடுப்பாங்க. விளைச்சல் வந்து எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு இயற்கை விவசாயிகள் வந்து நினைக்கவே மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் அதை இயற்கை முறையில் மட்டும்தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. எந்த வகையிலையும் என்னோட நிலத்தில் கெமிக்கல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க தான் இயற்கை விவசாயிகள். அந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸை வாங்கி ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறவங்க. இதுதான் எக்ஸாக்ட்லி ஆர்கானிக். ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸோ ஆர்கானிக் கிடையாது. பல பேர் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்ககிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்காமல் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி செஞ்சு ரெடி பண்ணிகிட்டே அதை ஆர்கானிக்னு ஃபேக்காக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பி அவர். அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்டா பேஜஸ்லையோ இல்லை யூடியூப் சேனல்லையோ சேல் பண்ணுறவங்ககிட்ட கிளியராக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இயற்கை வழி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற ரா மெட்டீரியல்ஸை வாங்கி ப்ராடக்ட்ஸ் பண்ணி ஆர்கானிக்காக சேல் பண்ணுறவங்களுக்கும் உங்களோட ஆதரவு என்றைக்குமே தேவை. அதனால் பயனடைய போகிறது நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட சந்ததியினரும். அதாவது நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ், நம்ம குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே அதனால் பயனடைவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ சூஸ் அ ப்ராடக்ட் இன் சோஷியல் மீடியா. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றி. இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.